கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய அழைப்பு எல்லா மனிதருக்கும் பொதுவானது. யார் வேண்டுமென்றாலும் அந்த அழைப்பிற்கு இணங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக முன் வரலாம். எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவிலுள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரெஹும், பானா என்பவர்களோடு கூட திரும்ப வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது. இந்த முதல் 2 வசனங்களிலே யாருடைய தலைமையிலே யூத மக்கள் பாபிலோனிலிருந்து, அவர்கள் அடிமையாக இருந்த அந்த பாபிலோன் பெர்ஷிய தேசங்களிலிருந்து எருசலேமுக்கு திரும்ப வந்தனர் என்று கூறப்பட்டுள்ளது. 3ஆம் வசனம் தொடங்கி 67ஆம் வசனம் வரை அவருடைய எண்ணிக்கையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. எத்தனை பேர் திரும்ப வந்தாங்க அப்படின்னு. முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தில் பெர்ஷியாவின் ராஜா யாரெல்லாம் எருசலேமை கட்டி எழுப்பவும் தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பவும் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த தலைவர்களோடு போகலாம் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. ஆனால் எல்லாரும் போக கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பெர்ஷியா பாபிலோன்ல தங்கிட்டாங்க. ஏன் தங்கிட்டாங்க அப்படின்னா, அங்கே பெர்ஷியா பாபிலோன் என்பது வளர்ந்த நாடுகளாக இருந்தது. எருசலேம் என்பது பாழடைந்த ஒரு நகரம். 70 வருடங்கள் அங்கே ஆட்சி கிடையாது, எக்கனாமி வளர கிடையாது, பொருளாதாரம் வளர கிடையாது, எந்த முன்னேற்றமும் இல்லை. எதுக்காக நாங்கள் எருசலேமுக்கு போகணும், நாங்கள் இங்கே நல்லா இருந்துடலாமே என்ற எண்ணம் தான் அவர்களுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கும் கூட சபை ஊழியம், கர்த்தருடைய ஊழியம், மிஷனரி பணி ஆகியவற்றை குறித்து நமது தமிழக இளம் தம்பதியினர், வாலிபர்கள் நினைக்கும் போது, நான் ஏன் அதை செய்யணும், எனக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது, நான் படிச்சிருக்கேன், நல்ல வேலை கிடைக்கும், என்னால் எவ்வளவோ சம்பாதிக்க முடியும், வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னுக்கு வர முடியும், நான் போய் எதுக்காக ஒரு சர்ச்சில் பாஸ்டராகவோ இல்லை ஒரு மிஷினரியாக ஒரு புது இடத்துல போய் சபை நாட்டும் பணியில் ஈடுபடுவதற்கோ வேறு எந்த ஊழியத்திலையும் நான் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு மனநிலை வளர்ந்து விட்டது. எனக்கு அன்பானவர்களே, கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வேதாம கல்லூரியிலே மாணவனாகவும் ஆசிரியராகவும் இருப்பதிலே நான் கவனித்து வருகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், நான் வேதாம கல்லூரிக்கு போனது 1998 வருஷம். அந்த நாட்களில் தமிழ் மக்கள் அநேகர் வேதாம கல்லூரிகளில் பார்க்க முடியும். அதே போல் ஊழியங்கள், FMBB, IAM, விஸ்வவாணி, ஜெம்ஸ் போன்ற மாபெரும் மிஷினரி இயக்கங்கள் தமிழகத்திலிருந்து தான் தொடங்கி பெரிய ஊழியத்தை இந்தியாவில் செய்தார்கள். அதற்கு முக்கியமான காரணம், அந்த காலகட்டத்தில் அநேக வாலிபர்களும் இளம் தம்பதியினரும் தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருந்தார்கள். அதாவது அவங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, படிக்கலை, வழியே இல்லைன்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்தவங்க கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஊழியத்தை பற்றி அப்படி தான் நினைக்கிறாங்க. ஊழியம்னா ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க, வேறு வேலை எதுவுமே செய்ய முடியாதவங்க தான் ஊழியத்தில் இருக்கணும். பாஸ்டருங்கன்னா அதிகமாக படிக்காதவங்க, எந்த வேலையும் செய்ய முடியாதவங்க தான் பாஸ்டராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு மனநிலை மக்கள் மனதிலே பதிந்திருக்கிறது. இன்றைக்கு அநேக தமிழர்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊழிய வாஞ்சையை ஊட்டுவதை தவறிவிட்டார்கள். ஆகையினால என்ன ஆகுதுன்னா, வாலிபர்கள், இளம் வயதினர் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய முன்வருவதில்லை. எப்படி அந்த பெர்ஷியாவின் ராஜா விடுத்த அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானதோ, அதே போல தான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்கள் என்று கொடுத்த அழைப்பு தன்னை பின்பற்றுகின்ற எல்லா சீஷருக்கும் பொதுவானது. எனவே எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு வரும்போது நம்ம ஒன்று, நான் ஏன் அதை போய் செய்யணும், நான் இங்கே திருப்தியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது என்ற மனநிலையோடு இருக்கலாம். இல்லை என்றால், நான் போகிறேன், நான் போய் அதற்கு நிச்சயமாக அந்த ஊழியத்தை நான் செய்வேன், கடவுளுக்காக அதை செய்வேன், என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நான் அனுபவிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நம்ம சொல்லலாம். இல்லை, என்னால் போக முடியல, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, குடும்பத்தை கவனிக்கணும், இல்லை எதிர்காலத்தை குறித்த எனக்கு ஒரு பயம் இருக்குது, என்னால் போக முடியல. யாரெல்லாம் போகிறாங்களோ
அவங்களுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். என்னுடைய சபைக்கும் சபையின் ஊழியர்களுக்கும் அதே போல் என்னால் முடிந்த அளவு ஊழியர்களுக்கும் உதவி செய்வேன் என்ற எண்ணமாவது நாம் கொள்ளலாம். ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்களாக இருக்க வேணும். நாம் நேரடியாக போகணும். இல்லை என்றால் நேரடியாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு பக்கபலமாக இருந்து நாம் உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே அவருடைய ஊழியத்தின் வளர்ச்சிக்கு நம்ம எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென்.